நீங்க மோஸ்டா வந்து 9 ஹவர்ஸ்ல ஒர்க்க முடிக்கிறது கிடையாது. கரெக்ட்டா? ஆமா. 9 ஹவர்ஸ்க்கு மேல தான் வேலை பார்க்குறீங்க. ஆமா. அதுக்கு ரீசன் என்ன சொல்றீங்கன்னா, அங்க வந்து உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது. அத ஆமா. எடுக்கணும்ங்கறீங்க. 9 ஹவர்ஸ்க்குள்ள இந்த டார்கெட் எடுக்க முடியாதா? முடியாது. அப்போ அந்த சிஸ்டமே வந்து உங்கள 9 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்க வைக்கிற மாதிரி தானே அவங்களே ஆமா. டிசைன் பண்றாங்க. கண்டிப்பா. லேபர்ல அப்ப என்னங்க வருது? ஆக்சுவலி அவங்கள பொறுத்தளவு எப்படின்னா, ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளோட ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் அந்த பொருள யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. எங்களால போக முடியுது, போக முடியல. நாங்க தூங்கி இருக்கோம். இன்னைக்கு எங்க ஹெல்த் என்ன? இத்தன மாசம் இல்ல இத்தன வீக் கன்டினியூவா ஓட்டுறோம். நீங்க அது எதுவுமே எம்ப்ளாயி கான்செப்ட் இல்ல. கிடையாது. நமக்கு தான் அந்த டார்கெட் நம்மள எம்ப்ளாயின்னு சொல்லாமயே நமக்கு அந்த டார்கெட்ட குடுத்து நம்மளே அத பண்ண வச்சிடுறாங்க. சோ பேசிக்கா வந்து எம்ப்ளாயினா உங்களுக்கு வந்து பிஎஃப் பிடிப்பாங்களா? பிஎஃப் இல்ல. பிஎஃப் பிடிக்க எதுவும் மாட்டாங்க. சரி பிஎஃப் கூட இல்ல. வெறும் இன்சூரன்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு. ரோட் சைடு இன்சூரன்ஸ் மட்டும் தான். இல்ல எம்ப்ளாயிக்கு என்ன பேசிக்கா பார்ப்பாங்க? ஐடி கார்ட்ஸ் அது கூட வந்து ஐடி இருக்கு சார். ஐடி கார்டுலாம் இல்ல. ஐடி தான் சார் இருக்கும். அதாவது ஐடி நம்பர். சோ ஐடி கார்டுல வந்து Zomatoன்னு போட்டு உங்க பேர் இருக்காது. எங்களுக்கு ஐடி கார்டே கிடையாது சார். அப்ப எப்படி அதுல அந்த Zomato ஆப்ல இருக்கும் சார். சும்மா ஐடி போட்டு ஆப்ஸ்குள்ள எங்க நேம் நம்ம போட்டு details ஒரு இருக்கும். ஐடி நம்பர் இருக்கும். என்கிட்ட வந்து ஒரு பையன் கேட்டிருக்கான். உங்களுக்கு யூனியன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கா? இல்ல சார். யூனியன் எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? யூனியன் ஒரு அவங்களுக்கு ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா டீமா சேர்ந்து அவங்களுக்கு ஒண்ணு அப்படின்னா ஒண்ணுனா அவங்க ஒன்னு ரெக்வெஸ்ட் நிப்பாங்க. எடுத்து முன்னாடி வைக்கிறது, ஆமா. பேசி வாங்குறது அதுக்கெல்லாம் யூனியன் ஏதாவது இருக்கா? இல்ல சார். கிடையாது சார்.